அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை யூதாசு இஸ்காரியோத்து என்ற ஒரு திருத்தூதரை நம் கண்முன் நம்முடைய சிந்தனைக்காகவும் நம்முடைய மனமாற்றலுக்காகவும் வைக்கின்றது. இஸ்காரியோத்து என்பது கேரியோத் என்ற ஒரு ஊரில் இருந்து அவர் வந்ததுனால அவர் இஸ்காரியட் என்று அழைக்கப்பட்டார். இந்த ஊருக்காரன் அப்படிங்கிறது இஸ்காரியத்துங்கிறது ஒரு ஊர் பெயர். யூதாஸ் தான் அவருடைய பெயர். அவருக்கு சிக்காரி என்று ஒரு பெயரும் உண்டு. அதாவது சிக்காரி என்பது ஒரு வாள், ஒரு சிறு குறுவாள். நம்முடைய கலாச்சாரத்தில் கூட படை வீரர்கள்லாம் ஒரு குறுவாளை இடைக்கச்சையில் செருகி கொண்டு சென்றார்கள் என்று நாம் பல முறை படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாளை எப்பொழுதுமே தன்னுடைய இடையில், தன்னுடைய அந்த வெளி துணிகளுக்கு இடையில் மறைத்து வைத்திருந்த ஒரு ஆள் இவர். இவர்தான் 12 அப்போஸ்தலர்களில் எருசலேம் பக்கத்திலிருந்து வந்த ஒரே ஆள். மற்றவர்கள் எல்லோரும் கலிலேயாவை சார்ந்தவர்கள். கெரியோத் என்ற ஊர் எருசலேமுக்கு அருகில் இருக்கிற ஒரு சிறு ஊர். அந்த ஊரிலிருந்து வந்தவர் இவர். ஆகினால எருசலேமினுடைய ஐடியாலஜி, எருசலேம் மக்களுடைய கொள்கை இவருடைய மனதில் விடாப்பிடியாக இருந்தது. ஒரு காலத்தில் இவர் திருமுழுக்கு யோவானுடைய சீடராகவும் இருந்திருப்பாரோ என்று ஆராய்ச்சியாளர்கள் சந்தேகப்படுகிறார்கள். இவர் தேடி வந்து தெற்கிலிருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இயேசுவை தேடி வந்து அவருடைய சீடராக மாறிவிடுகிறார். இயேசுவும் சரி இருக்கட்டும், இதுவும் கடவுளுடைய சித்தத்தில் ஒன்றாக இருக்கும் என்று அவரை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொண்டார். தொடக்கத்திலிருந்தே யூதாஸ் வந்து எப்படியாவது இயேசுவை ஒரு அரசராக்கி தன்னுடைய அரசியல் கொள்கைக்கு சாதகமாக அவரை மாற்றி அவரிடம் இருந்த இந்த பவர், அவரிடம் இருந்த இந்த புதுமை செய்யும் சக்தி, கடவுளுடைய சக்தி, இதெல்லாம் ரொம்ப நல்லது, இவர் தான் மெசியா என்று நம்பியவர் அவர். ஆனால் மெசியா என்றால் அரசியல் மெசியா என்று அவர் நம்பினார். இயேசுவை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அவரோடு வந்து சேர்ந்தவர் தான் யூதா. அதனால் இயேசு அரசனாக விரும்பவில்லை என்பதெல்லாம் பார்க்கும்பொழுது யூதாவுக்கு அது பிடிக்கவில்லை. இந்த அப்பத்தை பழுகிய பிறகு மக்களெல்லாம் சேர்ந்து இவரை அரசராக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்பொழுது யூதாஸும் அதில் ஒருவர். ஆனால் இயேசு என்ன பண்ணார்? ஐயோ, இந்த வேலைலாம் இந்த பதவியெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி ஓடிவிட்டார். அப்பொழுதே யூதாஸுக்கு அது பிடிக்கவில்லை. அடுத்த நாள் இயேசு என்ன பேசுகிறார்? நானே உயிர் தரும் உணவு, என்னுடைய உடலை நீங்கள் உண்ண வேண்டும், என்னுடைய ரத்தத்தை நீங்கள் குடிக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது நிறைய பேர் அவரை விட்டு போயிட்டாங்க. யூதாஸுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிப்போச்சு. நிறைய கும்பல் சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், இவர் இது மாதிரி பேசி எல்லாரையும் விரட்டி விட்டாரே என்று அவருக்கு அன்றையிலிருந்து இயேசு எதெல்லாம் கஷ்டமானதெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் யூதாஸுக்கு பிடிக்கவில்லை. யோவான் நற்செய்தியிலே 6வது அதிகாரத்தில் கடைசியில் சொல்லப்படுறது, அப்போதே நற்கருணை நம்பாதவர்களில் முக்கியமான ஒருவர் யூதாசு அவரை காட்டி கொடுப்பவர் யார் என்று இயேசு அப்போவே அறிந்திருந்தார் என்று யோவான் எழுதுகிறார். கடைசியில் ஏன் காட்டி கொடுத்தார் என்று பார்க்க போனால், வெறுமனே ஒரு 30 வெள்ளிக்காசுகளுக்காகவா காட்டி கொடுத்தார் என்று நமக்கு சந்தேகம் வரலாம். ஏற்கனவே அவர் அந்த குரூப்பினுடைய பணத்தெல்லாம் அவர்தான் தன் கையில் வைத்திருந்தார். ஆகினால் இந்த 30 வெள்ளிக்காசுக்காக மட்டும் காட்டி கொடுத்திருப்பார் என்று நான் பொதுவாக நம்பவில்லை. தன்னுடைய அரசியல் கொள்கை, தன்னுடைய அரசியல் நோக்கம் நிறைவேறவில்லை என்று தெரிந்தவுடன் இயேசு தன்னை காட்டி கொடுத்து விட்டதாக யூதாஸ் நினைக்கிறார். அதாவது இயேசு காட்டி கொடுக்கல, ஆனால் நான் வந்த நோக்கத்தை இயேசு நிறைவேற்றவில்லை என்பதனால் இயேசுவின் மேல் அவருக்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட், கோபம் என்று சொல்வதை விட இவரை நம்பி புண்ணியம் இல்லை, இனிமேல் இவரை வச்சுட்டு என்ன பண்ணுறது, என்னுடைய அரசியல் நோக்கம், இவர் மெசியாவாக இருக்க முடியாது. ஆனால் இவர் ஒரு முக்கியமான ஒரு நபர், இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நிறைய சக்திகள் நிறைந்தவர் என்பது தெரியும். அதனால் இவர் காட்டி கொடுத்தா கூட அவர் வெளியில் வந்துடுவார் என்ற ஒரு அசட்டு தைரியத்தில் இவன் இறுதியாக காட்டி கொடுத்து, நண்பனாகவே இருப்பதாக காட்டிக்கொண்டு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்து, தான் செய்தது மிகப்பெரிய துரோகம் என்பது எப்பொழுது அவனுக்கு புரிந்தது என்றால், இயேசு சாவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தபொழுதுதான், போச்சுடா நான் செஞ்சதெல்லாம் தப்பு என்ற பெரிய குற்ற உணர்வு யூதாஸை அழுத்தியது. வேறு வழி இல்லை என்று, எனக்கு வாழ்வதற்கே அருகதை இல்லை என்று சிந்தித்து தன்னை தூக்குமாட்டி தன்னையே நான்று கொண்டவர் இந்த மனிதர். இது ஒரு பெரிய ட்ராஜடி, இது ஒரு பெரிய சோகமான ஒரு வரலாறு. ஆகினால்
நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நம்முடைய நோக்கங்களுக்காக நாம் நம்முடைய மதத்தையோ இறைவனையோ பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. நம்முடைய புகழுக்காக, நம்முடைய செயல்பாட்டுக்காக, நம்முடைய கொள்கைகளுக்காக, நம்முடைய அரசியல் நோக்கங்களுக்காக இறைவனை பயன்படுத்துவது மிகப்பெரிய தவறு. இன்று இந்தியாவிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, மதத்தையும் கடவுளுடைய பெயரையும் சொல்லி தங்களுடைய அரசியலை வளர்த்து கொள்கிறவர்கள் நிறைய இருப்பதை பார்க்கும் பொழுது இது ஏறக்குறைய ஒரு யூதாஸின் வேலை என்பது நமக்கு புரிய வேண்டும். God bless you.